Taste the Daily. வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி மலர்ந்திட திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொன்னமங்கலம் கிராமத்தில் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்ததுடன் விளையாட்டு உபகரணங்களையும் இளைஞர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போவது உறுதி என்றார். அண்ணா அறிவாலய இடமாற்றம் இந்த மக்களுக்கு ஒரு பயனும் தரப்போவதில்லை. ஆனால் ஆட்சி மாற்றம் ஸ்டாலின் வீட்டுக்கு போவார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் கோட்டைக்கு செல்வார். அப்போது இந்த மக்கள் எல்லாம் வாரி வாரி வழங்குகிறேன் வாழும் மன்னராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக மக்கள் சேவையிலே கிண்ண சாதனை படைப்பார்.